ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். 1/1/2026 வியாழக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, திரையோதசி திதியிலே புத்தாண்டானது பிறக்கிறது. அனைவருக்குமே புது வருடம் பிறந்து விட்டாலே நமக்கு எப்படி இருக்கும், நம்ம ராசிக்கு இந்த வருடம் எப்படி அமையப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் ஆவலும் ஆர்வமும் இருக்கத்தானே செய்யும். அப்படி பார்க்கையில் 4வது ராசியாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 வருடம் எந்த மாதிரியான பலன்களை செய்ய வருகிறது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். கடகராசிக்கு அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து ராகு, இவை இரண்டும் அஷ்டமஸ்தானத்திலே இருப்பதால் சற்று நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். சனி பெயர்ச்சி 6/3/2026 அதுவரையிலே கடகராசிக்காரர்கள் எதிலும் நிதானம் தேவை. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றிருந்தால் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு முறைக்கு 4 முறை சிந்தித்து அதன் பிறகு அந்த காரியத்தில் இறங்கினால் கொஞ்சம் தெளிவு பிறக்கும். நஷ்டத்தில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு ராகு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அஷ்டம ராகு, அஷ்டமத்து சனி 2 பேருமே 10ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. தொழிலில் சற்று சறுக்கல்கள் ஏற்படும். அதாவது வீண் விரயங்கள், வீணான செலவுகள் ஏற்படும். அபிவிருத்தி அனாவிருத்தி என்று சொல்லுவார்கள். அபிவிருத்தி இருக்கலாம், அனாவிருத்தி இருக்கலாமோ. அனாவசிய செலவுகள் உங்களை பாடாகப்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவர். ஒரு சிலர் உயர்கல்வி பயில்வதற்காக வெளிநாடு செல்லும் யோகமும் ஏற்படும். ஒரு சிலர் வெளி மாநிலங்களுக்கு சென்று படிப்பர். சந்திரன், உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் 11ஆம் இடமான ரிஷபத்தில் உச்சம் பெறுகிறார். புது வருடம் பிறக்கும் பொழுது ரோஹிணி நட்சத்திரத்தில் அல்லவா வருஷம் பிறக்கிறது. ஆக ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். இது உங்களுக்கு சற்று ஆறுதலான விஷயம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். கடின உழைப்புக்கு பின் ஒரு 10 ரூபாய் எதிர்பார்த்தால் ஒரு 3 ரூபாய் லாபம் கிடைக்கும். கடின உழைப்பு தேவை. புது வருடம் கன்னி லக்னத்தில் பிறந்து லாபாதிபதி சந்திரன் 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். ஒருபுறம் பணம் வந்து கொண்டே இருந்தாலும் மறுபுறம் கையில் பணம் நிற்காது. கையில் வாங்கினேன் பையில் போடல, காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற மாதிரி பணம் கைக்கு வரும். அடுத்த நொடியே அந்த பணம் எங்கே போகுது, எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பணம் வந்துக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். புது வருடம் பிறக்கும் பொழுது 4 கிரகங்கள் 6ஆம் இடமான தனுசு ராசியில் மறைந்திருக்கிறார். தனஸ்தானாதிபதி குரு, தசம கேந்திராதிபதி செவ்வாய், விரையாதிபதி புதன், லாபாதிபதி சுக்கிரன். இந்த 4 கிரகமும் கடகராசிக்கு 6ஆம் இடம் தனுசுல போய் மறைகிறாங்க. அப்போ எப்படி கடகராசிக்காரங்க ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும்? ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்க. சனி பயிற்சி ஆகட்டும். அஷ்டமத்து சனி 9ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ ஏதேனும் ஒரு நல்ல முயற்சிகள் செய்தால் லாபங்களை பெறலாம். பேசாம சனி பயிற்சி, குரு பயிற்சி வரும் வரை கம்முன்னு இருந்துருங்க. கம்முன்னு இருந்துட்டா
பிரச்சனையிலே இல்லை. 2026 முற்பகுதி சுமாராகவும் பிற்பகுதி சூப்பராகவும் இருக்கும். பாக்கியாதிபதி குருவும் உள்ள 12ல் போய் மறைகிறார். கடகராசிக்கு 12ஆம் இடம் மிதுன ராசி. குரு அங்கே போய் மறைகிறார். கடகராசிக்கு பாக்கியாதிபதி, பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற சொல்லுக்கு ஏற்ப பாக்கியாதிபதி குருவும் 12ஆம் இடத்துல மறைகிறார். அப்போ யோக பலன்கள் அதிர்ஷ்டங்கள் தள்ளி போகும் அப்படின்னு இருக்கிறது. விரயங்கள் ஏற்படும். அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்குது. வியாபாரிகள் லாபம் பெற கடின உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். தொழிலாளர்கள் தங்களின் மேலதிகாரிகளிடம் மோதல் போக்கை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் சிரமங்கள் ஏற்படும். பனிஷ்மெண்ட்டு இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். ஆகையால் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. கடகராசிக்கு அஸ்தமத்து சனி, அஸ்தமத்து ராகு. 2ஆம் இடத்திலே ஞானகாரகன் கேது வேற பகைமை பெறுகிறார். அப்போ புத்தி பேதலிக்கும். ஞானகாரகன் புத்தி, கேது புத்திக்கு அதிபதி அல்லவா, புத்தி பேதலிக்கும். புத்தியை பார்ப்பா, அவன் கடன் கொடுத்துட்டான், இப்போ பாரு நல்லா இருந்தேன், புத்தியை கடன் கொடுத்துட்டு இப்போ இப்படி தெரிகிறேன் அப்படிங்கிற மாதிரி பெயர் வந்து விடக்கூடாது. அந்த கேது ஞானகாரகன் புத்தியை நல்ல முறையில் நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் நல்ல வருமானங்கள், நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு கிடைக்கும். மாறாக புத்தியை தவற விட்டாச்சுன்னா உங்களுக்கு கடுமையான சோதனைகளை சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள். விநாயகர் வழிபாடு அவசியம் தேவை. சங்கடகர சதுர்த்தி என்று ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கழித்து 4வது நாள், அதாவது சங்கடகர சதுர்த்தி, தேய்பிரை சதுர்த்தி அன்னைக்கு சாயந்தரம் 4 to 6 விநாயகர் கோயிலில் போய் உட்காந்துருங்க. ஒரு அருகம்புல் மாலையும் சாமி விநாயகர் காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த 1.5 மணி நேரம் அப்பா ராமா சிவா அப்படின்ட்டு உட்காந்துருங்க. உட்காந்துட்டிங்கன்னா சூரியனை கண்ட பனி போல் பிரச்சனைகள் கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு கேது, அஷ்டம ராகு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் கேது பகைமை சிம்மம். இந்த ராகு கேதுக்களைத்தான் விநாயகப் பெருமான் இடுப்பில் அருணாகரை கட்டியிருப்பார். அப்போ இந்த ராகு கேதுக்கள் விநாயகர் ஒருவருக்கு தான் கட்டுப்படும். ஆகையால் சங்கடகர சதுர்த்தி என்று நீங்கள் விநாயகரை தரிசனம் செய்து வந்தால் உங்களுடைய சங்கடங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு சற்று நிம்மதியை கொடுப்பார். ஆக விநாயகர் வழிபாடு அவசியம் தேவை. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு முற்பகுதி சுமாராக இருக்கும், பிற்பகுதி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஒவ்வொன்றும் இருப்பீங்கன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். எந்த ஒரு காரியங்களையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. நண்பர்கள் வட்டாரத்தில் அதாவது வாக்குவாதத்தை தவிர்க்கவும். அப்படி இல்லை என்றால் வெட்டி பிரச்சனை வந்து அங்கே எங்கே அலைச்சல் ஏற்படும். ஆகையால் கடகராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் ஒரு சுமாரான வருடமாகவே அமையப் போகிறது. பிற்பகுதி கொஞ்சம் நல்லா இருக்கும். முற்பகுதியை சமாளிப்பதற்கு உங்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பதற்கு விநாயகர் வழிபாடு அவசியம் தேவை. மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் கடகராசிக்காரர்கள். ஆகவே கடகராசிக்காரர்கள் அதாவது மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருந்தால் பாலை கொட்டிடலாம், திரும்ப அள்ள முடியாது. பால் கொட்டக்கூடாது. பந்தோஸ்த கண்ணாடி பாத்திரம் மாதிரி உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. அந்த கண்ணாடி பாத்திரத்தை கையாள்வது மிக மிக கவனமாக கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு
இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோவரும். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.